சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் பெண்களை சங்கத்தின் சார்பாக இந்த காணொளி காட்சி மூலமாக வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்களை ஐக்கிய சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் தேவாதி தேவனை துதிக்கும் வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக எங்கள் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் பெண்கள் அங்கத்தினர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த காணொளி மூலமாக அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட எங்கள் பெண்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். விசேஷமாக ஆண்டவரே இதோ என்னையும் ஆண்டவரே ஹேனா ஆஸ்டின் அம்மாவையும் ஆண்டவரே இன்னுமா எங்கள் கன்வீனர் செல்வி அவர்களையும் இன்னுமா எங்களுடைய செக்ரட்டரி ட்ரெஷரர் அனைவரையும் இந்த காணொளி காட்சி மூலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் ஆண்டவரே சுவாமி கடந்த 6 ஆண்டுகளாக எங்களுக்கு பணியாற்ற தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொளி காட்சியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டி உடைய சமூகத்திலே எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம் சுவாமி. நீ மகிமை அடைய எங்களை தாழ்த்துகிறோம். நிகழ்ச்சி முழுவதுமாக உடைய பிரசன்னம் ஆண்டவரே கடந்து வரட்டும் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளிலே விசேஷமாக பாடல் பாடும் வேளை, துதியின் வேளை, ஜெப வேளை, விண்ணப்பத்தின் வேளை, செய்தியின் வேளை அனைத்திலும் நீங்கள் மகிமையடைய எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமீன். You've got peace of mind like you never known. But things change when you're down in the valley. Don't lose faith, for you're never alone. For the God on the mountain is so good in the valley. When things go wrong, He'll make it right. And the God of the good times is so good in the bad times. The good of the day is still God in the night. You talk of faith when you're up on the mountain. Faith don't come easy when life's at its best. When it's down in the valley of trials and temptations, that's where your faith is really put to the test. For the God on the mountain is so good in the valley. When things go wrong, He'll make it right. And the God of the good times is so good in the bad times. The God of the day is still God in the night. The God of the day is still God in the night. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 20 அதிகாரம் 12 20 முடிய. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை
தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, பூரணி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்கப்படும்படியாக வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் இந்த காணொளி காட்சியிலே சிறப்பு செய்தி அளிக்கும்படியாக நமது ஆலயத்தின் ஆயர் தலைவர் அருள் திரு ஜான் குணசீலன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம்.
நாம் ஜெபத்தோடு இந்த அருமையான நாளின் ஜெப வெளிக்குள்ளே செல்வோம். செய்தி முன்பாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மன மகிழ்ச்சியான இந்த நாளின் இனிய வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் இயக்க சங்கத்தின் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் போதுமானவராயிருந்து பாராட்டு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே மத்தியிலே வாரும் தொடர்ந்து பிரசன்னமாயிரும். உடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசும். சிறப்பாக பெண்களை, ஊழியங்களை, குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமான திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாக காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஆண்டவருக்கும் அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலர், பொருளர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கன்வீனர் அனைவருக்கும் மற்றும் அங்கத்தினர்களாக இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றது. போன வாரத்தில் ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தோம், நான் 1000 அம்மா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த அம்மாட்ட சொன்ன, அம்மா எங்களுக்கு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது, டிரான்ஸ்ஃபர் நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், மாறுதல் போட்டிருக்கிறார்கள், போக வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த அம்மா, ஐயா 6 ஆண்டுகளாக உங்கள் ஊழியம் மிக ஆசீர்வாதமாக எங்கள் சபைக்கு இருந்தது. சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கம் காணொளி காட்சி மூலமாக மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கம் கடந்த 6 ஆண்டுகளாக மிகுந்த உற்சாகத்தோடு, மிகுந்த அர்ப்பணிப்போடு, மிகுந்த ஒரு எழுப்புதலோடு செய்திருக்கிற காரியங்கள் நாங்கள் கவனித்து கொண்டே இருக்கிறேன். மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த லாக்டவுன் காலங்களாக இருந்தாலும் நம்முடைய சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஊழியங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி 1000 மாட்டை என்னிட்ட பகிர்ந்து கொண்டார்கள். அப்படியாக இந்த அருமையான காலங்களிலே நாம் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் துணையாக, ஒருத்தருக்கொருவர் ஆறுதலாக இருந்து ஊழியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மீது நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிற பொறுப்புகளை கடைசி வரையிலும் நிச்சயமாக முடித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதனாலே இந்த காணொளி காட்சி மூலமாக நடைபெறுகிற பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சிறப்பு ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாடல்கள், வேத வசனங்கள், செய்தி, சிறப்பு பாடல்கள், சாட்சி அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சென்ற சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்தின் பாரிஷ் ஹாலுடைய டெடிகேஷன் நடைபெற்றது. நம்முடைய கோவை திருமண்டலத்தின் பேராயர் அவர்கள் வந்திருந்து சிறப்பாக அந்த டெடிகேஷன் நடத்தி கொடுத்தார்கள். மிக எளிதாக இருந்தது, அதே சமயம் கிராண்டாகவும் இருந்தது. சபையினுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், பாசிட்டிவ் கமிட்டி அங்கத்தினர்கள், டிசி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆஃபீஸ் பேரர்ஸ் அவர்களும் வந்திருந்த சிறப்பாக அந்த பாரிஷ் ஹால் டெடிகேஷன் நடைபெற்றது. வருங்கால திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை நாம் சேர்க்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பங்கு கிராண்ட். எப்படி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை செய்வது என்று சொல்லி யோசித்துக்கூட சமயத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் ஒரு திட்டம் வைத்தார்கள். 1 ஃபேமிலி 1 கிராம் கோல்டு என்று சொல்லி தங்கப்பை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தங்கப்பை, அந்த பையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தங்கப்பை, அதில் அவங்க தங்கம் போட்டு கொடுக்கலாம் என்று சொல்லி, சரி என்று சொல்லி அந்த தங்கப்பை ரெடி பண்ணி, அந்த தங்கப்பை பார்த்தாலே அந்த தங்கம் போடணும் போல ஒரு சிந்தனை. அப்படியாக அநேக குடும்பங்கள் போய் கொண்டை கொடுத்தோம். பெண்கள் கொடுத்தாங்க, நாங்களும் ஆயிரங்களாக நாங்களும் போய் கொடுத்தோம். நம்முடைய ஆலயத்தினுடைய பிரேயர் ஹாலுக்காக ஒரு குடும்பம் ஒரு தங்க நாணயம் என்று சொல்லி அந்த குடும்பங்கள் கொடுத்தோம். உற்சாகமாக வாங்கி கொண்டார்கள். யாருமே இல்லை என்று சொல்லி யாருமே முறுமுறுக்கவே இல்லை. கொண்டாங்க, வாங்க என்று சொல்லி அப்படியாக அந்த தங்கப்பையை வாங்கி தங்கம் போட்டு கொண்டு வந்தார்கள். நாங்கள் சொன்னது, கொஞ்சம் உங்களால் முடிந்ததை போடுங்கள், ஆனால் பைக் ஆல்டருடைய
காணிக்கைக்கு வரும்பொழுது அதில் முழு முழு தங்க மோதிரம், செயின், 4-5 மோதிரங்கள், 6 மோதிரங்கள், இப்படியெல்லாம் உபயோகமில்லாத தங்க நாணயம் என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். மிக சிறந்த லேட்டஸ்ட் தங்கம் எல்லாம் வந்து சேர்ந்தது. இப்படியாக அதனுடைய தொகை ஒரு கணிசமான தொகையாக அமைந்திருந்தது. இப்படியாக நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஊழியம் நம்முடைய ஆலயத்தில் மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து சிறக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய ஊழியங்களிலே ஆண்டவர் மகிமடைந்தார். கடந்த 4-5 ஆண்டுகளாக அவர் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஆண்டவர் சிறப்பாக நிறைவேற்றவர்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா? பெண்களை இல்லத்து அரசி என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவை பெண்கள் தான் வீட்டின் கண்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் உண்டு. அவருடைய முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில், திருச்சபையில் மிக விலையேற்பெற்ற பங்குகள் அவர்கள் நமக்கு செய்து கொடுக்கிறார்கள். அவை குடும்பத்தில் நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு சகோதரியாக இப்படியெல்லாம் இருந்து மிகப்பெரிய பொறுப்புகளை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள் என்று நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். பெண்கள் சிறப்பானவர்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவிலே நேற்றைய தினத்திலே 2 பெண்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். 2 பெண்கள், இதுவரை இல்லாத ஒரு புதிய சகாப்தம். தமிழக அரசனுடைய அமைச்சரவையில் 2 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பணியிலே அப்படியாக 2 பெண்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை கனம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக பெண்கள் அவருடைய ஊழியங்கள் கனம் பண்ணப்படக்கூடியவை. ஆகவே அவருடைய பணிகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களாக பொறுப்பேற்கிற அந்த 2 பெண்களுடைய ஊழியங்களும் பணிகளும் சிறப்பாக நடைபெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். we are equally made என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை தெய்வ சாயலாகவே படைத்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. தேவன் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை தெய்வ சாயலாகவே படைத்தார். 2 பேரும் தெய்வ சாயல் தான். 2 பேருமே தெய்வ சாயல். ஆண்கள் தான் தெய்வ சாயல், பெண்கள் தெய்வ சாயல் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் அவர்களை தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2 பேருமே தெய்வ சாயல் தான். ஆண்கள் தான் தெய்வ சாயல், பெண்கள் தெய்வ சாயல் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதனால் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. ஆகவே ஆண்டவர் அவர்களை சமமாக படைத்தார். தெய்வ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். அவை இருவரும் தெய்வ சாயலில் இருக்கிறார்கள். தெய்வ சாயல் மனிதனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஆண்டுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவை பெண்கள் அவருடைய மாபெரும் பணிகளிலே கர்த்தர் அவர்களை தம்முடைய கருவியாக பயன்படுத்தினார், சந்தேகமே இல்லை. பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அநேக பெண்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள் இல்லையா? ஆமாம். இப்படி அநேக திருமணத்தில் முந்தின நாள் நிச்சயதார்த்த நடைபெறும்போது ஒரு அம்மா ஒரு சகோதரியை பற்றி ஆழமாக நாம் வாசிப்பது உண்டு. யார் அவங்க? ரெபேக்காள். திருமணம் என்றாலே நிச்சயதார்த்தத்துக்கு முதல் வாசிக்கிறது என்ன? ரெபேக்காளை பெண் பார்க்க சென்ற சம்பவம் தான். அப்படியாக ஆதியாகமத்திலிருந்தே பெண்களுடைய எழுப்புதல் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதாகமத்தில் தெபோராள் என்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனி இருந்தாங்க. இப்படி பழைய ஏற்பாட்டு வாசிக்க அநேக பெண்கள் ஆண்டவருக்காக எழுப்புதல் கருவிகளாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இப்படி நிறைய புஸ்தகங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அநேக பெண்கள் ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க. ரூத் அவங்க இந்த அம்மாவை பற்றி வாசிக்கிறோம். அப்புறம் உபவாசம் இருந்து ஒரு ராஜகுமாரத்தியாக, அவங்க பேர் என்ன, ராஜகுமாரத்தியாக இருந்து யூத குலத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த அந்த அம்மா பேர் என்ன, எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், இன்றைக்கி கூட எஸ்தர் சொல்லி எஸ்தர் ராஜாத்தின்னே பேர் வைக்கிறாங்க. அப்படி நிறைய பெண்கள் பழைய ஏற்பாட்டிலையும் எழுப்புதல் கருவிகளாக தேவன் பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சத்தியங்களை நாம் படித்துக் கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியாள் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி மரியாள் எப்படியாக ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தினார். அதற்கப்புறம் அநேக பெண்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறகு பவுலடிகள் சந்தித்த ஆகிலால், பிரிஸ்கிலால் அவர்கள் குடும்பமாக செயல்பட்டார்கள். இப்படி அநேகர் பெண்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். இன்றைக்கும் ஆண்டவர் ஊழியங்களை பெண்கள் மூலியமாக ஆண்டவர் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். திருச்சபைக்குள்ளே, திருச்சபைக்கு வெளியே பல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே பெண்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அக்கறை கொண்டவர். ஆண்டவர் பெண்களை தம்முடைய ஊழியத்தில் தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக தேவன் நாம மகிமையடைந்தது. நாம் வாசித்த அருமையான வேத பகுதிக்கு வரும்பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் உள்ள இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது மரியாளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஓர் விடியல் என்று சொல்லி இந்த பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு விடியல். விடியல் என்றால் ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகிற அனுபவங்கள் என்று சொல்லலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு விடியல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிக்கு நாம் தலைப்பை கொடுக்கிறோம். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே விடியல் நிச்சயம். ஆமன்பானவர்களே, அந்த சம்பவத்தை தான் மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி மகதலேனா மரியாள் கல்லறைக்கு சென்று அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு அங்கே இருக்கிறார், அங்கே வருகிறார். அவர் இயேசு என்று அறியாமல் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளை கேட்கிறார். அவளை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசுவை அறியாமல் இருந்த மரியாள் அழுது கொண்டே இருக்கிறாள் இல்லையா? ஆண்டவரை அறியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் அழுகிதான் இல்லையா அன்பானவர்களே? ஆம், ஆண்டவரை உள்ளன்போடு தேடும் பொழுது, அவரோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூட இணைந்து வாழும் பொழுது, அவர் நம்முடைய ராஜாவாக, தகப்பனாக, கர்த்தராக நம்முடைய வாழ்க்கையை செயலாற்றும் பொழுதெல்லாம் ஒரு விடியல். ஆம் பிரியமானவர்களே, ஆவே உன் வாழ்க்கை உதித்தது, கர்த்தர் உன் மேல் உதித்தார், கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்கினார். இதெல்லாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கிறவர். அழுது கொண்டிருந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவள் பேர் சொல்லி அழைக்கிறாள், மரியாளே என்று சொன்ன உடனே அவள் ஆண்டவருடைய குரலை கண்டுகொண்டார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிற சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு ஒரு பேசுகிற சந்தர்ப்பங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அறியாமல் இருந்தால் என்று சொல்லி கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது. மரியாள் இயேசுவை அறியாமல் இருந்தாள். அவர் இருக்கிறார், ஆனாலும் அவரை காண முடியாமல் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கை அநேக பாடுகள், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை காணாமல் நம் கண்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆண்டவர் அவரை மரியாளை பார்த்து கூப்பிடு, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். பேர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய மகத்துவத்தை மரியாள் கண்டுகொள்கிறார். இது என் ஆண்டவர் குரல் என்று சொல்லி அப்படியாக ஆண்டவருடைய குரலை கண்டுகொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த மென்மையான மெல்லிய குரலை கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு விடியல் உதிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பானால் நிச்சயமாக ஒரு விடியலை தருவார். ஒரு இருள் நீங்கி ஒரு தெய்வீக வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதிலே
சந்தேகமே இல்லை அன்பானவர்களே. அதே போல் அருமையான ரூத்தின் புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுது இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் கதையை சொல்ல போனால் நிறைய நேரம் ஆகி போயிடும், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இந்த ரூத் அம்மா யார்? இவள் ஒரு மோபாபிய பெண் இல்லையா? ரூத் ஒரு மோபாபிய பெண். ரூத்தினுடைய மாமியார் அந்த அம்மா நெகோமி, அவங்க இஸ்ரவேலில் வாழ்ந்தவங்க. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? எங்கே போகிறாங்க? எருசலேமை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, மோபாப் தேசத்துக்கு போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியணும், ஆண்டவர் விட்டுட்டு போகக்கூடாது, எருசலேமை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியணும். ஆமாம், அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? எருசலேமை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? மோபாபு தேசத்துக்கு போகிறோம். மோபாப் தேசம் என்ன தேசம்? விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு தேசம். அந்த அம்மா சொல்லியிருக்கிற வீட்டுக்கார்ட்ட, எங்கே அங்கெல்லாம் போக வேண்டாங்க, விக்கிரக வர ஆரம்பிக்கலாம், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. என்னாச்சு? அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போகிறார், மருமகன்மார் 2 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு பாடு வருது, நினைவுக்கு வருது. ஐயோ, நாம் ஆண்டவரை விட்டுட்டு வந்துட்டோமே, எருசலேமிலே உணவு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? திரும்பவும் அந்த அம்மா மருமகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்படி வந்தபோது அவர்கள் போவாசை சந்திக்கிறாங்க. போவாசை சந்தித்த உடனே அங்கே ஒரு வாழ்க்கை உருவாகிறது. எருசலேமிலே வாழ்க்கை உருவாகும், மோபாபிலே உருவாகுமா? உருவாகாது. ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லும் பொழுதெல்லாம் பாடுகள், கண்ணீர், கஷ்டம்தான். ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது உனக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது. அன்பான சகோதரிகளே, இந்த அவர் போவாசன்னு சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். மோபாபிலிருந்து விக்கிரக வணக்கத்தை விட்டு ஆண்டவருக்குள்ளே நீ வந்திருக்கிறாய், உனக்கு ஆண்டவரால் நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி அவளை ஆஸ்வதிக்கிறான். அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். வேலைக்காரியாக வந்த ரூத் என்னவா மாறுறாங்க? ஒரு வயலின் அதிகாரியாக மாறுறாங்க. அந்த சொந்தக்காரனுடைய மனைவியாக மாறுறாங்க இல்லையா? அடிமை பெண்ணாக வந்த ரூத் கடைசியில் இந்த தோட்டத்தின் அதிபதியாக மாற எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விடியல் உதிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உயர்த்திருந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடியலாக இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை பாடுகளுக்கு, கண்ணீர், கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அன்பானவர்களே, உயிர்த்திருந்த ஆண்டவரோடு கூட வாழ்ந்திருப்போம். அவர் தருகிற விடியலின் வாழ்க்கையை கண்டுகொள்வோம். கர்த்தர் தாமே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராக என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து துணை இருப்பாராக. உயிர் திறந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடியலாக இருந்து இன்னும் மேலான கிருபையிலே, இன்னும் மேலான ஆசீர்வாதங்களிலே, இன்னும் மேலான நன்மையிலே நம்மை கரம் பிடிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பாக்கியத்திலே திருச்சபையாக நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே இந்த பெண்களை சங்கத்தை மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழ்வின் விடியலாக எங்களோடு கூட இருப்பவரே, வாழ்வு தரும் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவாக செயலாற்றி கொண்டு வருபவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கிருஷ்ணர் ஆலயத்தினுடைய பெண்களை சங்கத்தின் அருமையான ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வல்ல சமூகம் எங்களோடு கூட துணை இருக்கட்டும். உயிர்த்த ஆண்டவர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடியலாக இருந்து இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கிற சத்தியத்துங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையாலயங்களை தாங்கும் பெண்களை செய்கிற ஊழியங்களை, கிருஷ்ணநாத ஆலயத்தினுடைய பல்வேறு பணிகள் யாவற்றையும் ஊழியங்களையும் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்தல் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் கரங்களை பிடித்தரலும், வாழ்வின் எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அனைத்து மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தியை நமது ஆயர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு அளித்தார்கள். தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஐயா அவர்களுக்கும் நன்றி. கடந்த 6 வருட காலமாக ஆயர் அவர்களும் அவருடைய துணைவியார்
மற்றும் சின்ன ஐயர் அவர்கள், ஆஸ்டின் ஐயா அவர்களும் அவர்களது துணைவியார் இருவருமே மிக சிறப்பான பணியை நம்முடைய திருச்சபையிலே செய்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த பணியை, அந்த உக்ரான பணியை உண்மையாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏழை பணக்காரன் என்ற அந்த தனித்துவமான அந்த பாகுபாடின்றி அனைவர் மீதும் அன்பு செலுத்தி அனைவருடைய இல்லங்களுக்கு அவருடைய எல்லா துக்கங்களிலும் அவருடைய சந்தோஷங்களிலும் பங்கு கொண்டு அனைவருமே உற்சாகப்படுத்தின ஒரு 2 ஐயர்மார்கள். அது மாத்திரமல்ல, பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய அந்த ஊழியத்திலே மிக சிறப்பாக 1000 மாமார்கள் 2 பேருமே நடத்தி தந்தார்கள். எப்பொழுது அவர்களை அழைத்து இதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உடனே அந்த காரியங்களை அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் நடத்தி தந்த முயன்றார்கள். இவர்கள் மாறுதலாக செல்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் கடந்து செல்வது எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஆனாலும் தேவன் தாமே அவர்கள் போகிற அந்த ஆலயத்திலும் மிக சிறப்பாய் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளையும் நாங்கள் இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன் என்று ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்னையர் தினத்தை கொண்டாட காரணமாக இருந்தவர் அமெரிக்கா நாட்டின் மேற்கு வெர்ஜீனியா மாநிலத்தில் கிராஃப்டன் என்னும் கிராமத்தில் வாழ்ந்த ஜார்விஸ் அம்மையார் ஆவார். அமெரிக்கா நாட்டின் யுத்த களத்தில் பலியாகி மரித்த வீரர்களின் குடும்ப நல்வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்து பல தொண்டுகளை செய்து 1904ஆம் ஆண்டு மரித்தார். இவரின் மகன் தாய் தினமாக மே 14ஆம் தேதி ஞாயிறு அன்று ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை தினமாக அன்னையர் தினத்தை ஆசரிக்க வேண்டுமென ஜனாதிபதியான உட்ரோ வில்சன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே ஆராதனையும் நடத்தினார். அது மாத்திரமல்ல, நாடு முழுவதும் 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி அன்னையர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 1914ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்னையரை பற்றி சில வரிகள். அன்பு என்றாலே அன்னை பிள்ளைகளை நல்லவர்களாக வளர வேண்டும் என்பதில் மிக கவனத்துடனும் சற்று கண்டிப்புடனும் அதிகமான அன்புடனும் நடந்து கொள்பவள். இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தன் அருகில் வைத்து கொள்கிறது தாய்மை. உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு அன்னை. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் இல்லை, எனக்கு இல்லை. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுவே ஒரு அன்னையின் ஏக்கம், ஜெபமும் கூட. வேதத்திலே சிறப்பான அன்னையர்களாக விளங்கிய ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். பாவம் பெருகின காலத்தில் பாவத்தின் மாசு படியாதபடி வளர்த்தாள் நோவாவின் மனைவி. விவேகமுள்ள தாயாகவும் தரிசனமுள்ள தாயாகவும் விளங்கினாள் யோகேபேத். தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஆவிக்குரிய தாயாக விளங்கினாள் தெபொராள். தன் ஜனம் அழிவில் இருந்து காக்க தாயை போன்ற கரிசனையோடு தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபித்து சத்துருவின் கோட்டையை வெற்றி சிறந்தாள் எஸ்தர். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க பரிசுத்தமாய் தன்னை அர்ப்பணித்தாள் அன்னை மரியாள். இன்னும் நம்ம வேதத்தில் நிறைய பேரை நம்ம வாசிக்கிறோம், பார்க்குறோம். அன்னையர்களை நினைவு கூர்ந்து வாழ்த்துவோம்.
உலகத்தின் மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஈன்ற கன்னி மரியாளையும் இறையரசின் பணியோடு சமுதாய பணியில் தங்களை அர்ப்பணித்த அன்னை தெரசா, ஐடா ஸ்கேடர், எமி கார்மைக்கேல் அம்மையார் போன்றவர்களையும் உலக அளவில் அரசியல், விவசாயம், கல்வித்துறை, அறிவியல், வணிகம், பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களையும் இப்பொழுதும் சாதனை படைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைவு கூர்ந்து வாழ்த்துவோம். அன்பு சகோதரிகளே, இந்நாட்களில் நாம் அன்னையையும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நாமும் நம் பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலும், பிள்ளைகள் எத்துறையில் சாதனையாளர்களாக திகழ்ந்தாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியில் தங்களை இணைத்து கொண்டு சாட்சியாய் வாழ அனுதினமும் தேவனின் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மீண்டும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக கடந்த 6 இயர்ஸாக இந்த பரந்துபட்ட ஆலயத்திலே, திருச்செங்கோடு கிரைஸ்ட் சர்ச்சிலே குடும்பமாக நாங்கள் வந்து இணைந்து ஊழியம் செய்ய தேவன் தந்த கிருபைக்கு நன்றிகளை எடுக்கிறேன். விசேஷமாக இந்த 6 ஆண்டுகளாக என்னோடு கூட 4 ஆண்டுகள் பணியாற்றின ஆஸ்டின் ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நன்றிகளை எடுக்கிறேன். எல்லா விஷயத்திலும் ஒரு மகள் போல எல்லா விதமான ஆலயத்தின் சகல காரியங்களிலும் எங்களோடு கூட இணைந்து செயல்பட்ட அவைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த 6 ஆண்டுகள் விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இவ்வளோ சிறப்போடு செய்ய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய சகோதரி போல, எங்களுடைய வீட்டின் உறவுகள் போல இருந்து எல்லா விதத்திலும் எங்களோடு கூட உழைத்த, சிறப்பிக்க வைத்த, பெண்களை சங்கத்தை சிறப்பிக்க வைத்த மிஸ்ஸஸ் செல்வி டேனியல் அம்மாவைகளுக்கும், இன்னுமாய் கூட எங்களுடைய செக்ரட்டரி கோல்டா அம்மாவைகள், ப்ரீவியஸ் செக்ரட்டரி பியூலா டேனியல், பியூலா ஆண்ட்ரூ, இன்னுமாய் ட்ரெஷர் அம்மா பொற்செல்வி அவைகளுக்கும், இன்னுமாய் மெம்பர்ஸ் அனைவருக்கும் கூட, பெண்களை சங்கத்தினே அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய செயலாளர் ஜேக்கப் ஐயா அவர்களும், ட்ரெஷர் ஐயா பரமானந்தம் ஐயா அவர்களும், இன்னுமாய் பிசிடிசி மெம்பர்ஸ் அனைவருமாக இந்த ஆலயத்திலே பணியாற்றின காலங்களிலே எங்களுக்கு செய்த உதவிகளுக்கும், பாராட்டின நன்மைகளுக்கும், விசேஷமாக எல்லா விதத்திலும் கோஆப்ரேட் பண்ண காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் ஆலய பணியாளர்கள் விசேஷமாக கடந்த இந்த லாக்டவுன்லே எங்களுக்கு இந்த காணொலி காட்சியிலே உதவி செய்த இந்த அன்பு தம்பிகள், விசேஷமாக பிசி மெம்பர் ஜெபக்கிங்க்கும், இன்னுமாய் கூட ஸ்டீஃபன் தம்பிக்கும், பிரவீன், மனோவா, இன்னுமாய் கூட தம்பிமாய் கூட சிமியோன், ஜெகின், அனைத்து தம்பிகளுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். விசேஷமாக அனைத்து காரியங்களிலும் இந்த ஆலயத்தின் பணியாளர்கள் ஐயாவுக்கும், எங்களுக்கும், பெண்களை சங்கத்துக்கும் எல்லா விதத்திலும் அனைத்து நிகழ்வுகளிலும் எங்களோடு கூட இருந்தார்கள். அவைகளுக்கு கூட இந்த ஆலயத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானாலும் சரி, ஆலயத்தின் ஒவ்வொரு கன்வென்ஷன் காரியங்களிலும் அவர்களுடைய பணிகள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. தேவன் தாமே எங்களுக்கு இந்த தருணத்திலே தந்த உதவிகளுக்கும் காரியங்களுக்கும் வழி நடத்துதலுக்கும் நன்றிகளை முதலாவது தேவாதி தேவனுக்கு நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். இன்னுமாய் எங்களுடைய பணிகளிலே தொடர்ந்து இருக்கும் எஞ்சிய ஆண்டுகளை உங்களுடைய ஜெபத்திலே, குடும்ப ஜெபங்களிலே நினைத்து செயல்பட வேண்டுமாய் மிகவும் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய பணிகளிலே தேவனுடைய நாமம் மகிமை அடைய நீங்கள் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். உங்களுடைய உதவி எதுக்கும் தான் நாங்கள் இவ்வளோ பெண்களை சங்கத்திலே நாங்கள் ஐயகமாக்கள் சிறப்பாக செயல்பட தேவன் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். தொடர்ந்து எங்களுடைய பணிகளிலே நீங்கள் எங்களை நினைத்து கொள்ளுங்கள், குடும்பமாக நினைத்து கொள்ளுங்கள். அனைத்து காரியங்களிலும் எல்லா விதத்திலும் தெய்வாதி தேவன் எங்களை வதித்து வந்தார். அதற்காகவும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாய் நாங்கள் ஏதாவது சொல்ல மறந்த காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை மனமும் எல்லா காரியங்களுக்கும் தேவன் செய்த நன்மையான ஈவுகளுக்கு
நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு, நீங்கள் செய்த உதவிகளுக்கு, நன்றிகளுக்கு, அனைத்து வழிநடத்துதலுக்கும் எங்கள் பெண்களின் சங்கத்தின் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பணியை செல்வி டேனியல் அவர்கள் தொடர்ந்து செய்யும்படி அவர்களுக்கு ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். இன்னுமாய் இந்த சிறப்பான பணியிலே தேவன் அவர்களை இன்னுமாய் உயர்த்த அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். துதி கன மகிமை எல்லாம் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான கிருபையினாலே கடந்த 4 ஆண்டு காலமாக தேவன் எங்களை இங்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு அழைப்பு வந்தது. வரும்பொழுது இவ்வளோ பெரிய ஆலயத்திலே எவ்வாறு நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், எப்படி மக்களோடு பழகப் போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் அதற்குரிய நல்ல சத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 ஆண்டு காலம் எப்படி இந்த நாட்கள் சென்றது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் 4 ஆண்டு காலம் மிகவும் லாங் டேர்ம், எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள். எப்பொழுதுமே எங்களுடைய ஊழிய பாதையிலே மிக முக்கியமான மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயம். எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தது. ஒருவேளை நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்திருந்தாலும், 2வது ஆயிரமாவாக நாங்கள் இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்திருந்தாலும், தேவன் எங்களை எல்லா விதத்திலும் எங்களை உயர்த்தி வைத்தார் என்பதை நான் சாட்சியாக இந்த இடத்துல நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு எல்லா விதத்திலும் தேவாதி தேவன் எங்களுக்கு நல்ல தைரியத்தையும் ஊழிய வாஞ்சியையும் எங்களுக்கு கொடுத்தார். முதலாவது அவருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதன் பிறகாக எனக்கு நல்ல தாய் தகப்பனை போல எங்களுடைய சேர்மன் அம்மா இருவரும் 4 ஆண்டு காலம் எங்களை வழிநடத்தினார்கள். ஒருவேளை எங்களுக்கு பழக்கமானவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஆலயத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து என்கரேஜ் பண்ணி, சொல்லப்போனால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவார்களோ அதை போல் அவர்கள் எங்களோடு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மகிழ்ச்சியான தருணங்கள், வருத்தமான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்துலேயும் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்தாங்க. அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதே போல் எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ், செக்ரட்டரி ஐயா, ட்ரெஷரர், இன்னும் பிசிடிசி கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு ஃபேமிலியை போல் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஒரு வேளை நாங்கள் வந்து 1 மாதத்திற்குள்ளாக நாங்கள் ஓரளவுக்கு எல்லாரோடும் நாங்கள் பழகிட்டோம். இருந்தாலும் அந்த ஃபேமிலி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே எனக்கு மிகவும் அதிகமாக எனக்கு கிடைச்சது. பெண்கள்கிட்டேருந்து, வாலிபர்கள்கிட்டேருந்து, சிறு பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு கிடைச்சிது. ஒரு ஃபேமிலியை விட்டு நாங்கள் போகிற மாதிரி தான் இப்போ ஃபீல் பண்ணுறோம். இருந்தாலும் அதுக்கு எங்களுக்கு பேருதவியாக இருந்த எங்களை செக்ரட்டரி ஜெய்கப் ஐயா, பரமானந்த ஐயா இருவரும் தகப்பனை போல் எதுனாலும் டைரெக்டாக சொல்லிடுவாங்க. ஐயரம்மா இப்படி செய்யுங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை டைரெக்டாக எங்களை கைட் பண்ணி எல்லாத்துலேயும் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்பெஷலாக சொல்ல போகணுன்னா எங்களுடைய ஊழியம் இந்த பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியம். இதில் வந்த நாள் முதல் இது வரைக்கும் என்னுடைய வேறு எதுவும் நினைக்க தோணலை. ஒரு வேலைக்கு போகணுன்னோ இல்லை வேறு ஏதாவது எதுவுமே அந்த சிந்தனைகள் எதுவுமே எனக்கு வரலை. இவ்வளோ பெரிய ஆலயத்தில் ஆண்டவர் எங்களை அழைச்சி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. அதனால் மற்ற காரியங்களை எல்லாம் அநேக வாய்ப்புகள் கிடைத்தது, பணிகளுக்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வேண்டாம், பெரிய ஆலயம் ஊழியத்தை நல்லபடியாக நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் இங்கே ஊழியம் செஞ்சோம். அதில் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஊழியம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊழியம். என்னை இங்கே நிற்க வச்சிருக்க காரணமே அந்த பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியம் நான் சொல்கிறேன். அதில் எங்களுடைய ஸ்பெஷலாக எங்களுடைய கன்வீனர், எனக்கு சகோதரியாக, எனக்கு தாயாக மிஸ்ஸஸ் செல்வி டேனியல் அம்மா அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு ஃப்ரெண்டாக எல்லாத்துலேயும்
எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு நாள் கூட ஐயரம்மா வேண்டாம் இப்படி அப்படின்னு எதுவும் சொன்னதில்லை. எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு வாரம் நாங்கள் கூட்டம் நடத்தும் போதும் முந்தின நாளே நாங்கள் பிளான் பண்ணுவோம் அடுத்த நாளுக்குரிய காரியங்கள் என்னன்னு. ஒரு நாளில் ஒரு தடவையாக அதை நாங்கள் ஃபோனில் பேசாமல் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு நல்லா இருந்தது. கன்வீனர் ஒரு பிசி மெம்பரை தாண்டி ஒரு சகோதரியாக எங்களோடு ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், பெண்கள் ஐக்கிய சங்கம் பாஸ்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ், ப்ரெசண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாத்தையும் நினைவு கூறும். எல்லாருமே எனக்கு ஒரு விதத்தில் ஒரு சகோதரிகளாக, தாயாராக, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு செய்தி அளித்து வெளியே வந்தால் கூட நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுமா அப்படின்னால நல்லா எனக்கே ஒரு நல்ல உத்வேகம் எனக்கு கிடைச்சிது. ஸோ நிறைய மைல்ஸ்டோன் இந்த இதில் எனக்கு கிடைச்சிது. நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை எனக்கு அமைத்து கொடுத்தது இந்த ஆலயம். நிறைய செய்திகள் கொடுக்கவும், பாடல்களை பாடவும், ஸ்பெஷலாக இந்த லாக்டவுன் டைமில் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக மக்களை சந்தித்து ஊழியம் செய்யவும் என் தேவன் நிறைய அனுக்கிரகம் எனக்கு பாராட்டினார்கள். அதற்கு நான் எல்லா விதத்திலும் எல்லாருக்காகவும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த இடத்திலும் நிச்சயமாக ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்தில் கடந்து செல்வது சாதாரண காரியம். இருந்தாலும் 4 ஆண்டு காலம், முதலாவதாக எங்களுடைய ஊழியத்திலே 4 ஆண்டு காலம் மொத்தமாக ஊழியம் செய்தது இந்த ஆலயம் மட்டுமே. அந்த ஒரு பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய எப்பொழுதும் நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழிய பாதையிலே இன்னும் அநேக காலங்கள் உண்டு. தேவன் இன்னும் அதிகமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக அனைவரும் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும், ஐயருடைய ஊழியத்திற்காகவும், என்னுடைய மகனுடைய படிப்பு காரியத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் அனைவரும் வந்து உங்களை நாங்கள் சந்திப்போம் என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. நன்றி இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒரு தாய் போல எங்களை தேற்றுகிறவராக, தந்தையைப் போல எங்களை ஆற்றுகிறவராக எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த கொடிய காலகட்டங்களிலும் என் தேவாதி தேவன் எங்களை இதுகாரம் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல குடும்பமாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக எங்களை சுக பல ஜீவனோடு வைத்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய தேவன், எந்த வாதையும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி இதுகாரம் தந்த சுகபலத்திற்காக நன்றி ஏசப்பா. இதோ இந்த கொடிய விஷ வியாதியின் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் பயந்த சூழ்நிலையிலே எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டிற்குள்ளாக முடங்கி கல்கிற சூழ்நிலை தகப்பனே.
இதோ ஒரு ஆண்டு காலம், ஏறக்குறைய 6 மாத காலம் நாங்கள் அதிக கஷ்டப்பட்டோம் தகப்பனே. மீண்டும் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் ராஜா. எதற்காக என்று கேள்வி கேட்க நாங்கள் தகுதியற்றவர்கள் ஏசப்பா. நீர் இந்த சூழ்நிலையை மாற்றி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் பார்க்க இடமில்லை, படுக்கை இல்லை, ஆக்சிஜன் இல்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. கைவிடாத நேசர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று கூறிய தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாதவராக நீர் எப்பொழுதும் எங்களை பற்றி கொண்டு எல்லா நோயிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறீர். நன்றி ஏசப்பா. ஒருவேளை எங்கள் மத்தியிலே சுகவீனமாக பலவீனமாக மக்கள் இருப்பார்களானால் அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக செபிக்கிறோம். இல்லத்திலே அமர்ந்திருந்து இதோ குவாரண்டைன்லே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீர் அவர்களுக்கு நல்ல சுக பலத்தை ஏற்ற காலத்திலே நல்ல ட்ரீட்மெண்ட்டை தந்து நீர் வழிநடத்தியல்ல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தாங்க. ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலையை எங்கள் சமுதாயத்திற்கு தாங்க. எங்கள் தேசமே கர்த்தாவே இந்த நோயினால் கஷ்டப்படுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். பொருளாதாரம் வீழ்ச்சி, வியாபாரம் இல்லை, சிறிய வியாபாரம் பெரிய வியாபாரம் என்று எல்லாமே கர்த்தாவே இந்த நாளிலே ஸ்தம்பித்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. இதோ கர்த்தாவே வறுமையினாலே அநேக மக்கள் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நிலை மாறட்டும் தகப்பனே. எல்லாரும் கர்த்தாவே அவர்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகட்டும் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இதோ இந்த காலகட்டங்களிலே அநேக திருமண காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு விட்டதே தகப்பனே. இருந்தாலும் உமது சித்தம் இருந்தால் எல்லா காரியமும் நேர்த்தியாக கிரமமாக நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஏசப்பா. திருமண காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. இன்னும் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையிலே அநேக இழப்புகள் ராஜா. எங்களோடு நன்கு பழகியவர்கள் கர்த்தாவே முகமுகமாக சந்தித்து நாங்கள் பேசியவர்கள் இன்று இல்லை தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை தாங்க ராஜா. இன்னும் வேண்டாம் தகப்பனே, அந்த இறப்புகள் எங்கள் மத்தியிலே வேண்டாம் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. எங்களுடைய திருச்சபைக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் தேவன் நீர் இதுகாரம் ஊழியம் தடைப்படாமல் நீர் கர்த்தாவே ஊழியத்தை நிறைவேற்ற என் தேவன் கிருபை செய்தி நன்றி ஏசப்பா. இன்னும் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆலயங்கள் அடைப்படாதபடிக்கு ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற என் தேவன் நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆம் கர்த்தாவே, நல்ல கர்த்தாவே கடந்த நாட்களிலே நாங்கள் செபித்த எங்களுடைய ஜெபத்திற்கு சாட்சியாக ஒரு நல்ல மண்டபத்தை நாங்கள் எழுப்பவும் உமது நாமத்திற்கென்று மங்கள படைப்பு செய்யவும் என் தேவன் கிருபை செய்தி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் இந்த ஆலயத்தை கொண்டு நீர் என்னென்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்னென்ன ஊழியத்தை நாங்கள் கர்த்தாவே இன்னும் திறம்பட செய்யணுமோ என் தேவன் எல்லாவற்றையும் நீர் செய்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆலயத்திலே பணிபுரிந்த ஒவ்வொரு ஆரியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய ஆயருக்காக, ஆயிரமாவுக்காக, குடும்பத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தாவே 2வது ஆயருக்காக குடும்பத்திற்காக செபிக்கிறோம். 3வது ஆயருக்காக குடும்பத்திற்காக செபிக்கிறோம் ராஜா. ஊழியத்திற்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தகப்பனே. எங்கள் ஊழியத்தை இந்த ஆலயத்திலே நல்லபடியாக நிறைவேற்றி நாங்கள் கடந்து செல்கிறோம். என் தேவன் நீங்காத தேவனாய் எங்களோடு இருந்தல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை தந்து இதுகாரம் ஊழியம் செய்த கிருபை செய்த தேவன் இனி வரும் காலங்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்கள் ஊழிய பாதையை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலயத்திலே நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. குறிப்பாக ஆலய ஆராதனைகள், பெண்கள் ஐக்கிய சங்க ஆராதனை, வாலிபர் மத்தியிலே செய்கிற ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம், கர்த்தாவே கொயர், எல்லா ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. இன்னும் 10, 60, 100 பலனடைந்து கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் நாங்கள் ஆதாயப்படுத்த என் தேவன் கிருபை செய்யுங்க. எங்களுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், டிசி மெம்பர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆலயத்திற்கு ஓடி வந்து ஊழியம் செய்ய முடியாத இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் ஒவ்வொருத்தரை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களுடைய பணியாளர்கள், எங்களுடைய ஆலயத்திலே பணிபுரிகிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், மற்ற பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகள் மாறி நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து இந்த ஆலயத்திலே அநேக மக்கள் கூடி உம்மை ஆராதிக்கிற அந்த நாள் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த காணொளி காட்சியை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஏசப்பா. தோ மதர்ஸ் டே நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த எஸ்தரை போல, கர்த்தாவே அன்னாளை போல ஒரு நல்ல தாயார்களாக நாங்கள் விளங்கத்தக்கதாக எங்களுடைய பிள்ளைகளை கருத்தோடும் உத்தமத்தோடும் நாங்கள் வளர்க்கத்தக்க அந்த விசேஷத்தின் ஞானத்தை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீர் தந்தள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மதர்ஸ் டே, இந்த செலிப்ரேஷன் ஆனது தோ கர்த்தாவே எங்கள் மத்தியிலே பரிபூர்ணமாக இருக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. நீர் ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலே நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் என் தேவன் அருளிச் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.